Hi friends, very good evening. நான் உங்க சதீஷ் பேசுகிறேன் சந்தை பேச்சுலேருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு புது வீடியோவை பார்க்கலாம். How to earn good profits. இது ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது இல்லைங்க, மணி ஏர்ன் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை, இது உட்காந்து யூடியூப்ல உட்காந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண தேவையில்லை. உங்களோட வேலை வந்து டெடிகேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 35 நாள்லேருந்து 40 நாளில் நல்லாவே சம்பாதிக்கலாம். உங்களோட யூடியூப் வீடியோ ஆஸும் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வாட்ச் ஆஸும் கண்டிப்பாக ஏறும். ஸோ இதுக்கு வந்து உங்ககிட்ட ஒன்று தான், பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி, டெடிகேஷன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போட தேவையில்லை, யூடியூப் வீடியோஸ் உட்காந்து வாட்ச் பண்ண தேவையில்லை, இதுக்கு எந்த ஒரு நாலேஜ் நீங்கள் என்ன சொல்கிறதுனா உட்காந்து ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கேபிட்டல் இதுலேருந்து உங்கள் நாலேஜ்லேருந்து கேபிட்டல் எதுவும் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரே வேலை நீட்டாக டெய்லி இது பண்ணிங்கன்னா போதும். 35 டேஸ்லேருந்து 45 டேஸ்க்கு நல்லாவே ஒரு இன்க்ரீஸ் பண்ணும் உங்களோட யூடியூப் வீடியோ கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேஷன், உங்களோட ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி வேணும்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி டெய்லி ஏர்ன் பண்ணுறதுக்கு டு ஏர்ன் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட், ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஓகேங்களா, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், இது சாத்தியமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கும் 35 டேஸ் to 45 டேஸ் நான் சொல்லியிருந்தேன். அது சாத்தியமா, இவர் சொல்கிறது பொய்யா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த சூதிங் ரிலாக்ஸேஷன் ஒரு சேனல், ஜஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் மியூசிக் சேனல் ஃபார் யுவர் காம்னஸ், உங்களோட அமைதி, பீஸ்ஃபுல், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக இந்த ஒரு சேனல் தான். ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஆல்மோஸ்ட் லைக் மோர் தென் 1 lakh மேலே தான் இந்த வியூஸ் இருக்கும். இது வந்து இவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு, இவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு 9 million 9.5 million இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேங்களா, இவரே சோஷியல் பிளேட்னு ஒரு டூல் இருக்குது. இந்த டூலில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன்னு நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த டூலில் வந்து ஜஸ்ட் ஒரு அனலிட்டிக்ஸ் டூல் தான். எல்லா சேனல் பார்த்துக்கலாம். என்னோடய சேனல்லேருந்து நாளைக்கு நீங்கள் ஆரம்பித்து ஒரு 2 days கழிச்சு இந்த சேனலோட இன்கம் எப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் அதை நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இந்த சேனலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 17 per month பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $17,000 to $270K, அதாவது $2,70,000 ஏர்ன் பண்ணுறாரு. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஆவரேஜாக வந்து ஒரு $1 லட்சம் இல்லை $100K நீங்கள் போட்டால் கூட சால்டாக 70 லட்சம் to $1 கோடி சம்பாதிக்கிறாருங்க மெயினாக. ஸோ இதுதான் சொல்கிறேன் மெயினாக வந்து. ஸோ எல்லாமே சாத்தியம். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து நல்லாவே வரும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு தேவை என்னென்ன வேணும், இது நான் பண்ணுறதுக்கு நான் ரெடி, டெடிகேஷன் நான் ரெடி, நான் என்னோடய கான்ட்ரிபியூஷனோட டெடிகேஷன், கன்சிஸ்டன்சி கொடுக்குறதுக்கு எல்லாமே ரெடி. இதுக்கு என்ன பண்ணணும்னா 4 ஸ்டெப்பு தான் நீங்கள் பண்ணணும், வேறு எதுவுமே கிடையாது. ஒன்று வந்து உங்கள் இமேஜ்னால் நீங்கள் சூஸ் பண்ணுற இமேஜ். unsplash.com ஒரு இது இருக்குது. நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கவங்களுக்கு தெரியும். ஃப்ரீ இமேஜஸ், காப்பிரைட் இருக்குது, நான் காப்பிரைட் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து எடுக்கணும். நான் காப்பிரைட் இமேஜஸ் எடுத்துக்கோங்க. ஒரு எவ்வளோ இமேஜஸ், ஒரு 5 to 10 இமேஜஸ் எடுத்தாலும் ஓகே தான். அது எடுத்துகிட்டு இங்கே நீங்கள் சர்ச் நேச்சர்னு கொடுத்தீங்கன்னா நேச்சர் பற்றி வரும், இமேஜஸ் வரும், அது நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ நேச்சர் பேக்ரவுண்ட், நேச்சர் இமேஜஸும் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற இமேஜஸ் வரும், அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுலேருந்து இமேஜஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அடுத்தது எனக்கு என்ன வேணும், செகண்ட் ஸ்டெப் என்னென்னா எனக்கு ஒரு மியூசிக் வேணும். ஓகேங்களா, எனக்கு ஒரு மியூசிக் வேணும். அது நீங்கள் இப்போ நேச்சர் எடுத்துருக்கேன்னா நேச்சர் ரிலேட்டட் தகுந்த மியூசிக்ஸ் எடுங்க. இப்போ நான் காம்னஸ் எடுக்கிறேன்னா அந்த காம்னஸ் நீங்கள் ப்ளே பண்ணால் காம்னஸ் பற்றி ஒரு மியூசிக் ஸ்லோவாக ப்ளே ஆகும். ஒரு 2.5 minutes to 2 minutes ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டை வந்து நீங்கள் என்ன பண்ணால், இப்போ ஆடியோ எடுத்தாச்சு, ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் எடுத்தாச்சு, அடுத்து ஆடியோ எடுத்தாச்சு, இது ரெண்டு நீங்கள் அடுத்து மெர்ஜ் பண்ணணும். அந்த மெர்ஜ் பண்ணுற டூல்ஸ் ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்கன்னா கிளிடியோன்னு ஒரு டூல் இருக்குது. நிறைய டூல்ஸ் இருக்குது. கிளிடியோன்னு டூல் இருக்குது. நீங்கள் ஸ்லைட் ஷோ மேக்கர் போகலாம், இல்லை நீங்கள் லூப் வீடியோ போகலாம். லூப் வீடியோவில் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு லூப் வீடியோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு லூப்பில் வந்து ஒரு 6 லூப் அப் to 6 times to infinity நீங்கள் லூப்பில் போட்டு இன்ஃபினிட் டைம்ஸ் போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்காது. 1 மணி நேரம் ப்ளே ஆகலாம், 50 minutes ப்ளே ஆகலாம், இல்லை 30 minutes ப்ளே ஆகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் விஷ் தான். சரிங்களா, உங்களோட விஷ் தான். ஸோ அதை ப்ளே பண்ணி விட்டிங்கன்னா நீட்டாக நீங்கள் இப்போ வீடியோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆடியோ தனியாக எடுத்தாச்சு, ஸோ இமேஜ் தனியாக எடுத்து வச்சிட்டிங்க, இது ரெண்டு மர்ஜ் பண்ணுறீங்க, அதுக்கு தான் பண்ணிட்டீங்க. அது கிளிடியோ டூல் யூஸ் பண்ணுறீங்க, இது லூப்பில் போடுறீங்க, அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நீட்டாக அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி 35 days to 45 days போட்டிங்கன்னா டெஃபினட்டாக நல்ல ஒரு க்ரோத் உங்களுக்கு தெரியும். ஏன் அந்த 35 days to 45 days ஏன் அக்யூரேட்டாக சொல்கிறீங்க, ஏன் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி வரும். யூடியூப் வந்து எடுத்தனே உங்கள் வீடியோ போட்டால் உடனே வந்து வியூஸ் வராது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்கன்னா ஒரு 50 to 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணால் வரும், தவிர
மற்றபடி வியூஸ் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட் வீடியோக்கு வரும். செகண்ட் வீடியோ தேர்ட் வீடியோக்கெலாம் வந்து பேஸ்ட் ஆன் யூடியூப் அல்காரிதம் மட்டும்தான். ஓகேங்களா? நீங்கள் ஒரு 35 days to 45 days நீங்கள் போட்டிங்கன்னா, ஒரு அப்ராக்சிமேட்டாக 35 to 45 days போட்டிங்கன்னா கண்டிப்பாக யூடியூப் அல்காரிதத்துக்கு தெரியும் இவர் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டிருக்காரு, டெய்லி போட்டிருக்காரு, தொடர்ந்து 45 days போடுறாரு அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிராண்டு வந்து பில்ட் ஆகும். பிராண்டு பில்ட் ஆச்சுன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தியாகும், வாட்ச் ஹவர்ஸ் ஜாஸ்தியாகும். டெஃபினட்டாக நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துடுவீங்க. எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லைங்க, வேறு எதுவும் ஸ்டெப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே வழி, நீங்கள் அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட இல்லை, வாட்சஸ் என்கிட்ட 4000 வாட்சஸ் இல்லை. ஏன் அந்த 4000 ஏன் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்னால் யூடியூபோட ரூல்ஸ், ஆக்சுவலாக ரெகுலேஷன்ஸ், அந்த பாலிசி இப்போதைக்கு. எனக்கு வந்து அவ்வளோ பொறுமை இல்லைனா நீங்கள் அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது உண்டு. அஃப்லேட் மார்க்கெட்டிங்னா 2 பேர்த்த வந்து ஒரு இடத்துல இணைக்கணும். அதாவது ஒரு கஸ்டமரையும் அந்த கம்பெனியும் இணைக்கணும். அந்த நடுவில் இருக்கிறது தான் நீங்கள். ஓகேங்களா? ஒரு மிடில்மேன். இவங்க 2 பேர்த்த இணைச்சி வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு கமிஷன் வரும். அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் வீடியோஸ் போடுறேன். எல்லோரும் earn பண்ணுங்கள். சந்தோஷம். நன்றி, வணக்கம்.